கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க் பேங்க்கில் இருக்க அந்த இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்ஸுகள்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது ரிலேட்டிவான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுகள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக்குகள்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஒன்று அனாலிசிஸ் பண்ணணும், மார்க்ஷான் ஃபார்மா. ஸோ அதையும் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் கம்பல்சரியாக பண்ணிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிஃப்டி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த இந்த சேனலில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த சேனலை பிரேக் பண்ணலை. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பிரேக் பண்ணால் தான் டவுன் சைடில் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி கிராஜுவலாக அப்சைடில் போய்கிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அப்சைடில் போகும்போது நிஃப்டி கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். ஏன்னா ஹெவி வெயிட் ஸ்டாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டாக்குகள்லாம் பேங்க் நிஃப்டியில் நிறைய வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்சைடில் போகும்போது ஸோ நிஃப்டி பெரிய லெவலில் கீழே விலக முடியாது. ஸோ இந்த ரீசனும் ஒன்று இருக்குது. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே உடைச்சா மட்டுமே நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே வந்தாலும் இந்த 24,176 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது நடந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே அப் சைடில் போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நேற்று பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, அப் சைடில் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 203 பாயிண்ட்ஸ் அப் சைடில் போயிருக்கு. ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை பிரேக் பண்ணால் இன்னும் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இன்னும் போகும். இந்த 56,076க்கு மேலே உங்களுக்கு ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் வேகமாக மூவ் ஆகும் பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டியும் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மார்க்ஷான் ஃபார்மா. இந்த மார்க்ஷான் ஃபார்மா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நேற்று கேட்டிருந்தாங்க. நான் 265 பை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வாங்கினதுலேருந்து அது கொஞ்சம் இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அவர் இங்கே வாங்கியிருக்காப்புல அதாவது நேற்று 265 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடில் வந்ததுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும் போல இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம். அதாவது அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. அப்படியே அவர் அப் சைடில் போனாலும் இந்த 273ன்றது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ வெளியில் அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான இந்த 274 இருக்குது பார்த்தீங்களா, 274க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அகைன் மறுபடியும் என்ட்ரி எடுக்கலாம். வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ ஒருவேளை இந்த ஸ்டாக் கீழே வந்துச்சு, ஒருவேளை மண்டே கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கினது 265, அது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு 231 வரைக்கும் இருக்கும். ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 30 ரூபா. நீங்கள் என்ன பண்ணணும் தம்பி, நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன கேட்டால், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஷார்ட் டேர்முக்காக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இல்லை நான் ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டுமே வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஹோல்ட். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கினது ஒரு சப்போர்ட்லேயும் வாங்கலை, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்லேயும் வாங்கலை. ஸோ எதுக்கு இடையில வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னா
நீங்கள் இந்த 233 வரைக்கும். இன்னொரு விஷயம், இந்த மார்க்ஸ் ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் பேடாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே பாருங்கள். மண்டே பார்த்ததுலேருந்து அப்சைடில் போணுச்சுன்னா நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ஒரு வேளை கீழே டவுன் சைடில் வந்துச்சுன்னா இந்த 233 வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ண உங்களால் முடியும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பேரிஷ் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விற்றுட்டு கூட வெளில வந்துடலாம். ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேசகான் டக். இந்த மேசகான் டக்கை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 7% வந்து கீழே விழுந்திருக்கு. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பேடாக இருக்குது. ஸோ ரிசல்ட் நல்லா இல்லை. இந்த ரீசனால் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 7% வந்து டவுன் சைடில் கீழே விழுந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா என்ன கேட்டால் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்று. ஸோ இல்லை ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதா அப்படின்னு பாருங்கள். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில், அதாவது ஆமாம் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் அக்கௌண்ட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ரீவியஸ் ஹை எங்கே பிரேக் அவுட்னு நம்ம வாங்கினோமோ அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹை வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளே அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சான்ஸ் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிஹெச்எல். இந்த பிஹெச்எல் வந்து லாஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் அப்சைடில் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப். நெக்ஸ்ட்டு வந்து நேற்று வந்து உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பேட் நியூஸும் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம், இதோட ரிசல்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. இவங்கக்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுக்கு கீழே உங்களுக்கு என்ன ஆகலாம், கீழே வந்து பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வர்றதுக்கு தயங்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நியூ என்ட்ரி கூட நம்ம வேறு ஸ்டாக், நிறைய ஸ்டாக் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நானும் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே இதை உடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம கொடுத்தது கேஇசி. இந்த கேஇசியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆனதே ஒரு 5%, நெக்ஸ்ட் டேவும் ஒரு 5% அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து ட்ராப் பண்ணுறேன். இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் அந்த மைனர் ட்ரெண்டும் இந்த சப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம். இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோவில் வச்சுக்கலாம். இந்த 768க்கு கீழே, இல்லைன்னா எங்கே இந்த 745 உங்களுக்கு எஸ்எல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இல்லை நான் வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு நிஃப்டி வந்து ஃப்ரைடே, அதாவது மண்டேவும் டவுன் சைடில் ஒரு வேளை பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதையும் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனியன் பேங்க் வந்து நம்ம கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ண போகுது. மண்டே வந்து ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ 148ன்றது ஒரு அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ மண்டே வந்து உங்களுக்கு அப்சைடில் போகும், அதாவது டார்கெட்டை கண்டிப்பாக ஹிட் பண்ணிடும். ஹிட் பண்ணிச்சுன்னா நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், 169. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்யூ இண்டெக்ஸ் வந்து
உங்களுக்கு வந்து பிரேக் ஆகிருக்கு. அதனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூசி இண்டெக்ஸில் இருக்க எல்லா ஸ்டாக்குகளுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இண்டெக்ஸும் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக்கை வந்து இன்னும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கனரா பேங்க். கனரா பேங்க் அது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. நீங்கள் அதாவது ஹிட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் இல்லை செகண்ட் டார்கெட்டையும் வச்சுருக்கிறதும் உங்களுடைய சாய்ஸ். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சி வந்து உங்களுக்கு நேற்று வந்து ஒரு 8% வந்து அப்சைடில் போயிருக்கு. இது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் டவுன் சைடில் வந்துச்சு, அதை நம்ம என்ன பண்ணோம், ட்ராக் பண்ணோம். இப்போது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். இப்போ எடுக்கலாம். ஒன்று ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இதோட டார்கெட்லாம் நம்ம வந்து அதாவது இந்த ட்ராப் பண்ணி வச்ச எல்லாமே எரேஸ் ஆயிடுது. ஸோ அதனால் ரொம்பவே சிரமப்படுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் டார்கெட்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இதை அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம கொடுத்த ஸ்டாக் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஸோ நேற்று வந்து உங்களுக்கு 5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி அதாவது பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் சைடில் போயிட்டு அகைன் டவுன் சைடில் வந்துட்டு இப்படியே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இல்லை நியூ என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐஓபி. இந்த ஐஓபி வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் ஹையில் இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் அது எப்படி சொல்கிறது, பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் இன்னும் ஓப்பன் க்ளோஸ் வரல. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கும், இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ 37 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பிஎஸ்யூ இண்டெக்ஸ் வந்து பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்க எல்லா ஸ்டாக்குகளுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட்டை ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு நம்ம 45, செகண்ட் டார்கெட் 57, தேர்டு டார்கெட் உங்களுக்கு 73. மணிக்கெலாம் நேற்று போட்டுட்டேனே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்தியன் பேங்க். இந்த இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இதோட இந்த கன்சல்டேஷன் ஜோனில் தான் உங்களுக்கு இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். அப்சைடு மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். அதாவது 580 உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 717 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த டார்கெட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நீங்களே ட்ரா பண்ணலாம். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு தடவை ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை
தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிஎன்பி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இதோட மைனர் ட்ரெண்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு வீக்லியில். ஒன்று உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து பிஎஸ்யூ இண்டெக்ஸ் வந்து அப்சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே பிஎஸ்யூ ஸ்டாக்கு தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 110, செகண்ட் டார்கெட் 117. ஸோ நீங்கள் எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். அதாவது இந்த உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதை பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் டார்கெட், இன்னும் அதோட தேர்டு டார்கெட் 137. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சேனல் வந்து பாஸ் ஆகுது. இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை. ஸோ அதை நம்ம பார்க்கணும்னா மந்த்லியில் ரைட்டு இந்த இருக்குது. ஸோ 270 கிட்டத்தட்ட, ஆமாம், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ இந்த செகண்ட் டார்கெட்டுக்கு மேலே இந்த லாஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹைக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆகலாம், இதில் ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் அப்சைடில் போகலாம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது கரண்ட்டாக எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஓகே, கரண்ட்டாக பார்க்கும்போது ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும், அதாவது பிரேக் ஆகிருக்கு, இன்னும் ஓப்பன் க்ளோஸ் வரல. ஸோ ஸ்ட்ராங். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க். இந்த பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க் வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நெக்லைன் இன்னும் பிரேக் ஆகலை. நெக்லைன் பிரேக் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொடுத்த ஸ்டாக் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 47 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல கேப் டவுன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இங்கே வரும்போது ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது 37. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் பிரேக் ஆகும்போது எடுத்துக்கலாம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 47ன்றது அந்த டார்கெட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த எஸ்பிஐ இருக்குது, நம்ம எஸ்பிஐயும் பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் எஸ்பிஐ. இந்த எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைசிங் வேஜில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலில் தான் என்ன ஆகுது, சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து நேற்று ஃப்ரைடே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோவில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 752 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கே வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஸ்டாக், லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் ஒருவேளை இந்த ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங்கே வந்தாலும் பெரிய லெவலில் வராது. ஏன்னா நியர்பைலேயே இருக்குது. ஸோ அப்படின்றதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வராது. நம்ம வெயிட் பண்ணலாம். 2-3 டேஸ் டவுன் சைடில் வந்துட்டு மறுபடியும் அகைன் அப் சைடில் போகலாம். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகலாம். ஸோ நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்க்கும்போது 870, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.